வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம் வேர்ஸ். இன்னைக்கு நம்ம ஐஎம் இன் லவ் வித் வில்லனஸ் அனிமேவோட எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் தட்டிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளாரே சாமா குட் மார்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மனாரியா கிளாரேக்கு உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும். ரே, இன்னைக்கு ஏன் நீ லேட்டா வந்த? எனக்கு வந்து மனாரியா சிஸ்டரே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க தெரியுமா? என் சிஸ்டர் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க என்ன. உடனே ரே வந்துட்டு கிளாரே சாமாவை பார்த்துக்கிறதுக்கு என்னோட ஹா அப்படின்னு ஏதோ சொல்ல வந்துட்டு வாய மூடிடுவா. உடனே கிளார், நீ ஏதோ என்னமோ சொல்ல வந்ததானே, வாய் இருக்கே அப்படின்னு மனாரியா உடனே கிளாரே, நீ என்ன மெய்டா ஏத்துக்க மாட்டியா? நானே உனக்கு இனிமேல் எல்லாம் பண்றேன், வா நம்ம டைனிங் ஹாலுக்கு போகலாம் அப்படின்னு அவளை கூட்டிட்டு போயிடுவா. ரே வந்து இங்க பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அடுத்து கிளாரும் ரேவும் ஒன்னா உட்காந்து செஸ் விளையாண்டு இருப்பாங்க. அப்பயும் மனாரியா ஏதோ வந்து பேசிக்கிட்டு இருக்கும். அந்த இடம் மட்டும் இல்ல, சும்மா கிளாரை தூக்கி சுத்துறது, சாப்பாடு ஊட்டுறது, ஒன்னா குளிக்கிறது அப்படின்னு ரேவு ஒரு இடத்துல கூட கிளார் பக்கத்துல சேர்க்கவே விடாது. அதனால ரே பயங்கர கடுப்புல போயிட்டு ரூம்க்கு போனோன்னே, என்னால முடியவே இல்லை, சுத்தமா முடியல மிஷா, நான் சொல்றத கேள, நான் வந்து கிளார் டெஃபிஷியண்டா மாற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவா. என்னால சுத்தமா முடிய மாட்டுது, இந்த மனாரியா சரியான தொல்லையா இருக்கு, கிளார் பக்கத்துலயே சுத்திட்டு இருக்கு, எனக்கு பயங்கர பொறாமையா இருக்கு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவா. நிஷா உடனே, இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற, பேசாம இப்பயாவது அந்த கிளாரை உழைச்சு தொலை அப்படின்னு. இல்ல இல்ல, என்னால வந்து கிளார் இல்லாம இருக்கவே முடியாது, நோ கிளார் நோ லைஃப்ங்கிறோம். சரி, அப்ப சண்டையாவது போடு மனாரியா கூட, அதுவும் என்னால முடியாதே, கிளார் எதிர்பார்க்குற எல்லா குவாலிட்டிஸும் அந்த பொண்ணுகிட்ட தானே இருக்கு, அவங்க சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு இந்த சோப்பு போலும் ஏன்னு கத்திக்கிட்டு இருக்கும். கேம்ல கிளாரும் மனாரியாவும் ஒன்னாதான் ஒரே சைட்ல இருந்தாங்க. ஆனா இப்ப கிளார் கூடயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனே தெரியல. சரி, என்ன இருந்தாலும் கிளார் ஹாப்பியா இருந்தா எனக்கு அதுவே போதும். லேனே போனதுல இருந்து அவங்க ரொம்ப ஃபீலிங்கா இருந்தாங்க, இப்பதான் சரியாயிட்டு இருக்காங்க. கிளாரே சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்கிடுவா. அடுத்து கிளார் கூடயே சுத்துவங்கள ரெண்டு ஜிங்சாக். அதுல வந்து பெப்பிங்கிறது வந்து ரொம்ப சோகமா இருக்கும். என்னாச்சு பெப்பி அப்படின்னு கேட்கும்போது, அங்க பாரு அப்படின்னு அவ ஏதோ கண்ணு காட்டுவா. அங்க பார்த்தா கிளாரும் மனாரியாவும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க. அடுத்தே வந்து எல்லாரும் ஒன்னா உட்காந்துருப்பாங்க கிளாஸ்ல. அப்ப அமோர் செரிமனி வரும்போது மான்சர்லாம் நம்ம வெளியில துரத்தணும். அன்னைக்கின் மான்சர் வந்து அந்த ஸ்கேல்ஸ் ஆஃப் லவ்வுக்காக அட்ராக்ட் ஆகி வர ஆரம்பிக்குங்க. அப்ப நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டும் குரூப்பா சேர்ந்து அதுங்களை கொல்ல போறோம், 3 டீமா பிரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனாரியா உடனே, கிளார் நம்ம 2 பேரும் ஒரே டீம்ல இருக்கலாம்ல அப்படின்னு. ரே வந்து நானு கிளார் சாமா அப்படிங்கோ, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. மனாரியா கிளார்லாம் ஒன்னா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ மனாரியா வந்து, இந்த அமோர் செரிமோனியில பிரைடு வந்து எந்த பையனை வந்து வின் பண்ணாங்கிறது எப்படிதான் கண்டுபிடிக்கிறது, எப்படி முடிவு பண்ணுவாங்க, எவ்வளோ அளவு கொடுக்குறாங்கிறத பொறுத்தா அப்படின்னு கேட்கும்போது, கிளார் உடனே அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிசிக்கல் வெயிட்டெல்லாம் இங்கே மேட்டர் கிடையாது, அதாவது அந்த பொண்ணுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ராரான பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கிளார் சொல்லுவா. கதையில கூட அந்த பொண்ணுக்காக ஃப்ளவர் ஆஃப் பெட்டல்ஸை தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுதான் இருக்கிறதுலே ரேரு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் லெஜெண்ட் இல்லையா, உண்மையாவா இருக்கு அப்படின்னு மனாரியா கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரே வந்து, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, உண்மையாலுமே எனக்கு அந்த போசி அமோர் மேல நம்பிக்கையே இல்லை. அது என்னன்னா, அந்த பொண்ணு அவளுக்காக 2 பேரை சண்டை போட விட்டுருச்சு. ஃபர்ஸ்டே வந்து எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா முடிஞ்சு போயிருக்குமே அப்படின்னு. கிளார் உடனே, உனக்கு புரியாது, நம்ம ஒருத்தவங்கள லவ் பண்ணோம்னா நம்மளுக்கே நம்மளோட ஃபீலிங்ஸ் தெரியவே தெரியாது, அது வந்து லவ் வந்து பிளைண்ட் இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அதுவும் தனியா புகழ்ந்து பேசிட்டு இருக்கும். அடுத்து ரே ஏதோ சொல்ல வரும்போது மனாரியா உடனே கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் டீ ஊத்துங்கும் போது, டீ இருக்காது, சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போதே இந்த பெப்பியும் லோரட்டாவும் பின்னாடியே ஓடிடுங்க. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி ரே வந்து ஸ்ட்ரேஞ்சா ஆக்ட் பண்றான்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு கிளார் சொல்லும்போது, மனாரியா உடனே, நீ எதுக்கு அவளை இந்த மாதிரிலாம் கவனிக்கிற அப்படின்னு கேட்பா. அது ஒன்றும் இல்லை, நான் அவளோட மாஸ்டர் தானே அதனால தான், ஆனாலும் அவ ஏன் ஸ்ட்ரேஞ்சா ஆக்ட் பண்றான்னு உனக்கு தெரியல, லவ் இஸ் பிளைண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி மனாரியாவும் சொல்லுவா. அடுத்து ரே வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த பெப்பியும் லோரட்டாவும், நீ என்ன பண்றேன்னு எனக்கு புரியல, கிளார உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பிடிக்கும் தான், நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையே, இங்க பாரு, நீ வந்து கிளார வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். கிளார ப்ரொடெக்ட் பண்ணணுமா, யாருக்கிட்ட இருந்து, மனாரியா கிட்ட இருந்து தான். ஏன்னா மனாரியாவை பத்தி நிறைய தப்பா சொல்றாங்க, அவங்க நிறைய பொண்ணுங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்குவாங்களா, ஏதாவது அவங்களுக்கு ஆச்சுன்னா நீ தான் அதை வந்து ரெக்ரெட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. நம்ம அவகிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நடந்து போவுங்க. ரீ வந்து கிளார்க்கு குட் நைட் சொல்லிட்டு வெளியில வரும்போது மனாரியா வந்துட்டு, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசலாமா, ஆமா நீ கிளாரை வந்து லவ் பண்றதானே,
நான் உன்னை கடுப்பேத்தினேன் இன்னைக்கு ஃபுல்லா, நீ எதுவுமே பண்ணலையே, என்னாச்சு, அவளை விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கிளார் சாமா சந்தோஷமா இருந்தா அது போதும், அப்ப நீ விட்டுட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவா. இல்ல அவங்க ஃபீலிங்ஸ் எனக்கு எப்பயுமே மாறாது, நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என் ஃபீலிங்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஹாப்பியா இருக்கிறதா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது மனாரியா உடனே, நீ தான் அவளை ஹாப்பி ஆக்குற ஒரு பர்சனா மாறணும், அதை கூட நீ யோசிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவளை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பா. அப்பறே என்ன நினைப்பானா, கிளாஸ் ஆமா ஹாப்பியா இருக்கணும்னு தான் நினைச்சேன், அப்படின்னு பார்த்தா நான் உங்களுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவ வந்து என்ன ஓடி போகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா என்ன, நான் ஓடி போகணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்பனா என்ன, நம்ம 2 பேரும் சண்டை போட்டு அவளை என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மனாரியா அவளை தூண்டி விடும். இப்போ என்ன உனக்கு சண்டை தானே போடணும், கண்டிப்பா சண்டை போடலாம் அப்படின்னு நாளைக்கு எப்போ மேஜிக் கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அடுத்த நாள் மேஜிக் கிரவுண்ட் வரும்போது, இந்த வாட்டி டெய்லர் கூடயே சண்டை போட போற சிஸ்டர், ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, எதுக்கு சண்டை அப்படின்னு, சும்மா நாங்கள் ஸ்கில்லை தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம், சரி அப்போ நீங்கள் 2 பேரும் ரெடியா, ஓகே சொல்லிடலாமா, பிகேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கிளார் கத்தும். என்ன பண்ண போற நீ அப்படின்னு மனாரியா கேட்கும்போது டக்குன்னு அவளை ஒரு குழியை வச்சு அவளை கீழே விழுக வச்சிருவா. கிளார அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், ஆனா இவங்கள பண்ண முடியாது அப்படிங்கும்போது பார்த்தா அவள் டக்குன்னு வின் மேஜிக்கை யூஸ் பண்ணி மேலே வந்துருவா. ஏன்னா இதனாலலாம் தோக்கடிக்க முடியாது, நான் அதை ஒன்றும் உங்க மேலே பண்ணணும்னு வரல, அங்கே மேலே பாருங்க அப்படிங்கும்போது மேலே இருந்து எர்த்து வாட்டர் மேஜிக் ஃபியூசன்னால உன்னை உருவாக்கி அவன் மேலே கொட்ட வைப்பா. பார்த்தா அவள் அந்த இடத்துல இருக்கவே மாட்டா, பின்னாடி மூவ் ஆகி வந்துருவா. எவ்வளோ சூப்பராக இவ பண்றா, ஆனா கூட இந்த மனாரியா தப்பிச்சிடுறாளே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ லைட்டா ஈரம் தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மனாரியா பின்னாடி வந்து நிற்கும். உடனே எவ்வளவு சீக்கிரமா டெலிபோர்ட் ஆயிருக்கு பத்தியா அப்படிங்கிற மாதிரி ரேவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ரே இதெல்லாம் முன்னாடி யோசிச்சு செய்யறாள் அப்படிங்கும் போதே ரே என்ன நினைப்பானா, அவகிட்ட ஸ்பெல் பிரேக்கர் இருக்கு, கண்டிப்பா நான் இதே மாதிரி பேட்டில் இழுத்துக்கிட்டே போனேன்னா என்னோட எல்லா மேஜிக் ஸ்பெல்லையும் கண்டுபிடிச்சி எரேஸ் பண்ணி விட்டுருவா, அதனால எப்படியாவது இதை வந்து டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு காக்கிட்டஸ் அப்படிங்கிற ஒரு புது ஸ்பெல்லை வந்து எல்லா இடத்துலையும் வந்து மலைமலையா உருவாக்கி விட்டுருவா ஐஸ்னால. அது இருக்கிறதுலயே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பெல்லு, கேமோட எண்டில் தான் அதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ரே இப்போவே அதை யூஸ் பண்ணியிருக்கோம், இதை தான் என் மேலே பண்ணணும்னு நினச்சியா அப்படின்னு பின்னால இருந்து குரல் கேட்கும். டக்குன்னு இவ மறுபடியும் ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் அனுப்புவா. ஆனால் ஒரேடியா வின் மேஜிக் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் இது வந்து தடுத்துடும். ரே உடனே இதுல இருந்து எப்படி வெளியில தப்பிச்சு வந்த, அதெல்லாம் சீக்ரெட் சொல்றதுக்கு இல்லை, அப்ப இது டெலிபோர்ட் கூட கிடையாது, இவ எப்படி இதுல இருந்து தப்பிச்சு வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி ராடியூலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மேஜிக் டேப்பனிங் பேரியர்ல இருக்கும், அப்ப கூட நீ வந்து ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்காரே, என்னை வந்து இது பயங்கரமா காயப்படுத்தி இருக்காதா, அதான் தப்பிச்சியே அப்படிங்கிற மாதிரி ரே சொல்லும் போது அது நாங்கிறதுனாலதான் அப்படிங்கிற மாதிரி அவளே அவளை புகழ்ந்துக்குவா. சரி இப்ப நான் பண்றத பாரு அப்படிங்கும்போது ரே வந்து நம்ம மறுபடியும் காக்கிட்டஸை யூஸ் பண்ண அவ ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் வந்து டாமினேட்டர்னு ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணிடுவா. அது என்னன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பெல்லு, மொத்தம் 4 ஆட்ரிபியூட்டையும் ஒன் ஆஃப் யூஸ் பண்ணி ஒரே இந்த இதில் ஸ்பெல் செய்வாங்க. அப்போ மொத்த இதையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆயிடும். இது ஒரு ஆன்டி மேஜிக் வெப்பன் மாதிரி. அப்போ பயங்கரமாக ஷாக் அடிச்சு ரே மேலே படப்படப்படப்படான்னு ஒரு ஷாக் ஏறிக்கிட்டே இருக்கும். அவள் டொப்புன்னு பார்த்தா அங்கேருந்து ரத்தத்தோட அப்படியே கீழே விழுந்துடுவா. அதை பார்த்தோன்னே கிளார் வந்து பயங்கரமாக பயந்துரும். அவ கிட்டக்க ஓடிக்கிட்டு காமனர் காமனர் எந்திரி எந்திரி, என்னாச்சு உனக்கு காமனர், ஒழுங்கா எந்திரிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து கத்திக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பா. மனாரியா பக்கி பக்கத்துல போயிட்டு கிளார் விடு விடு, நான் அவளை குணப்படுத்துறேன், அவளே அடிச்சுட்டு அவளே மருந்து போடுறா போல இருக்கு, குணப்படுத்திடுவா மொத்தத்தையும், இப்ப இனிமேல் அவளுக்கு ஒன்னும் ஆகாது கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. உடனே கிளார் எந்திரிச்சு மனாரியா கிட்ட, மனாரியா சிஸ்டர் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, அவளுக்கு ஏதாவது ஆயிருந்துருச்சுன்னா என்ன ஆயிருந்திருக்கும், நீங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டீங்க, ரொம்ப தூரம் போயிட்டீங்க, உங்களோட சாதாரண மேஜிக்கு அதே மாதிரி ஸ்பெல் பிரேக்கர் யூஸ் பண்ணியிருந்தாலே போயிருந்திருக்கும், தேவையில்லாம இவ்வளோ பெரிய மேஜிக்கு யூஸ் பண்ணி அவளுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படிங்கும்போது அதான் ஒன்றும் நடக்கலையே, அதை விட நம்மளுக்கு தான் சுத்தி பேரியர் இருக்குல்ல, ஒன்றும் ஆயிருக்காது நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காமா சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பறே மெதுவா கண்ணை திறந்து கிளாஸ் ஆமா அப்படின்னு சொல்லும்போது உடனே மனாரியா வந்துட்டு ரே நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிடுவா. இருபுல அவ கண்ணை கூட திறக்கல, அதுக்குள்ள தோத்து போயிட்டாங்கிற. உடனே அவ எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும், கண்டிப்பா வந்து இந்த மனாரியா டாமினேட்டர் ஸ்பெல் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், கேமோட ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் நான் இப்படி தோத்து போயிட்டேன், அப்ப இனிமேல் கிளார் என்னோட ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி மனாரியா சொல்லும்போது ரே உடனே என்னால அவளை தோக்கடிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி படுத்துடுவா. அடுத்து அமோர் செரிமோனியோட ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கும். எல்லாரும் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த மான்ஸ்டர் எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
அப்ப ரேவும் வந்து அந்த மான்ஸ்டர்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடனே கிளார் வந்துட்டு, நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டு இருக்காரே, இப்பதானே நீ ரெக்கவர் ஆகிட்டு இருக்க அப்படிங்கும்போது மனாரியா வந்துட்டு, விடு அவ சரியாயிடுவா அப்படிங்கும்போது அவ பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவா. ரே, நான் சொல்றது உனக்கு காதுல கேக்குதா இல்லையா? நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்க, நம்ம ஒன்னா டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், நீ சொல்றதே கேட்கல, விடு அவ பாட்டுக்கு இருப்பா, ரே எப்பயுமே ஸ்ட்ராங் தானே அப்படின்னு மனாரியா சொல்லிடும். ஆனாலும் மனசு கேட்காம கிளார் ரே பின்னாடி ஓடி வந்துட்டு, நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, இப்பதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வர, இது உனக்கே ஆபத்தா முடிஞ்சிரும், என்னை விட்டுட்டு நீ ஏன் வந்த, இனி என்னோட மெய்டு தானே அப்படிங்கும்போது, அதான் உங்க கூட மனாரியா இருக்காங்களா குவாட் காஸ்டர், அவங்களே உங்களை பாதுகாத்துக்கிறது போதாதா அப்படிங்கும்போது, நீ சிஸ்டர் கூட சண்டை போட்டதுல இருந்தே இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சா நடந்துகிட்டு இருந்த, உனக்கு என்னதான் ஆச்சு, ரேலரே இப்பெல்லாம் உன் பக்கத்துல வரதுக்கே பயப்படுது, நீ நீயாவே இல்ல அப்படின்னு சொல்லும் போது ரே உடனே, நாங்க 2 பேரும் உங்களை வச்சு சண்டை போட்டோம், அதுல மனாரியா தான் ஜெயிச்சிட்டாங்க, நான் வந்து தோத்து போயிட்டேன், அதனால இனிமேல் என்னால உங்க பக்கத்துல இருக்கவே முடியாது அப்படின்னு கிளார் உடனே, நீங்க 2 பேரும் என்ன லூசா, நான் என்ன பிரைஸா என்னை வச்சு விளையாடுறதுக்கு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்க இதை கேட்டுட்டு சந்தோஷம் தானே படணும், மனாரியா மாதிரி ஒரு ஆள் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லையா, ஏன்னா அவங்க தானே உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, உன் மாஸ்டர் கிட்ட நீ எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு கிளார் கத்தும். நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்திருந்தியே, என் மெய்டா இருக்கிறதுக்கு நீ லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி நானும் அப்ப மெய்டு வேலையை விட்டுடுறேன், நான் இனிமேல் உங்க மெய்டா இல்ல, ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா, அப்ப சரி போயிட்டு வா, நீ சந்தோஷமா இருங்க ரே டெய்லர், எனக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் நீ என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்ட, சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவ அழுக ஆரம்பிச்சிருவா. நான் வந்து அப்படின்னு ஏதோ ரே சொல்ல வரும்போது, பரவாயில்ல நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும், இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரே வந்து ஏதோ சொல்லதான் வரும். அப்புறம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோனையே, நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டேன், இனிமேல் என்னால் அதை திருப்பி வாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரே நினச்சிக்கிட்டே போகும். கிளார் இங்கே என்ன நினைக்கும்னா, கடைசியில் நீயும் என்னை தனியாக விட்டுட்டு தானே போற, போ நீ ஒரு பொய்க்கோழி அப்படிங்கிற மாதிரி கிளார் நினச்சிக்கிட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. இப்படி கடைசி எபிசோட் வர நேரத்தில் போய் பிரிஞ்சுட்டாங்களே உங்க 2 பேரும், அடுத்த எபிசோட்லயாவது இவங்க சேருவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் ஆரா ஆரா.